வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அளவு எடுத்து நார்மல் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்றது தான் வீடியோ. இன்னைக்கு இது அளவு பார்த்தீங்கன்னா உயரம் 14, ஷோல்டர் 15, அப்பர் செஸ்ட்டு 37, மிடில் செஸ்ட்டு 38, இடுப்பு 33. இது வந்து கை உயரம் 5, கை சுற்றளவு 11, பேக் நெக்கு 10, ஃப்ரண்ட்டு 7.5. இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஆமோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மெலிசாக இருக்கும். கொஞ்சம் இந்த சைஸு 38க்கு 17 தான் இருக்கும் ஆமோல், ஆனால் இதுக்கு 16. இதுக்கு எப்படி வெட்டான்றது தான் இன்னைக்கு மெத்தடு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்பு இருக்குது, ஆன்லைன் வகுப்பும் நடக்குது. சேர விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இந்த 38 சைஸு நார்மல் ப்ளவுஸு எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்கு வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணுவோம். இப்போ வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் 1.25. உயரம் பார்த்தீங்கன்னா 14 ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு ஷோல்டர் லைன் போட்டுக்கலாம். இது தையக்கோடு. இப்போ ஷோல்டர் வந்து 15, 15ல் பாதி 7.5. இப்போது 7.5ல் 1.25 நம்ம லெஸ் பண்ணிடுவோம். 1.25 லெஸ் பண்ணி இது ஆமோல் கோடு வந்து நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ அப்பர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37, 37 6ஆக பிரிச்சிங்கன்னா 6 1.5 புள்ளி வரும். இது ஆமோல் இறக்குற மெத்தட் இதுதான். இப்போ இது ஆமோல் இப்படி இறக்கிடுவோம். இப்போ அப்பர் செஸ்ட்டு 37, 37 4ஆக பிரிச்சிங்கன்னா 9.25, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பாடி லூஸ். இடுப்பு வந்து 33, 4ஆக பிரிச்சிங்கன்னா 8.25, 8.25 ஒரு மார்க்கு, 1 இன்ச்சு டாட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் கொடுத்துருவோம். இது வந்து தையக்கோடு. இந்த கோட்டில் தான் கரெக்டாக தையலே போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி. இப்போ நம்ம இதை ஆமோல் ரவுண்டு பார்த்துங்க. இதை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1 இன்ச்சு வைங்க. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்கோ சென்டர், இது தையலுக்கு விட்டுட்டு அப்படியே சென்டர் பண்ணுங்க. இந்த சென்டரை இங்கேயும் அப்படி வச்சிடணும். அப்போது இது 1 2 3 இந்த 3 மார்க் தான் நம்மளுக்கு ரவுண்டு, ஆமோல் ரவுண்டு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டு 37, இது 6ஆக பிரிச்சிங்கன்னா 6 1.5 புள்ளி வருது. இப்போ இதை அந்த 1.5 புள்ளியை விட்டுட்டிங்கன்னா 6 இன்ச்சு நெக்கோட அளவு. இதுதான் 6 இன்ச்சு. இப்போ நம்ம இங்கே 2.25 வைக்கிறோம். 1/4 இன்ச்சு தச்சின்னா 3 வந்துடும். இதுதான் பேக் நெக்கோட மெத்தடு. இப்போ நம்ம இது நெக்கு வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம இங்கே 2.25னா கீழே வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும், ஸ்லோப்பாக இருக்கும். இப்போது பேக் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பாருங்கள், 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு 10 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இது வந்து பேக் நெக்கு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் டாட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம 9.5 வருது, அப்படியே சென்டர் பண்ணிட்டீங்கன்னா 4.25. இது வந்து 4 இன்ச்சு வச்சு பேக் டாட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ வந்து 38 சைஸு பேக் மார்க் பண்ணிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஆமோல் வந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆமோல் வந்து 16, அதில் பாதி 8 வர, கரெக்டாக 8 இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, இப்போ நான் பேக் வெட்டிட்டேன். இது ஃப்ரண்ட் வெட்டுறது பாருங்கள். இந்த துணி அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி கொண்டு வந்துடுங்க.
இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக் போட்டு இது ஒரு லைன் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு. இந்த இடத்துல இது வந்து வெட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வெட்டி எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க்கு, பாடி மார்க்கு, இந்த நெக்கில் மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை பேக் எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இது வந்து ஷோல்டர். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு ஃப்ரண்ட் நெக் போட்டுருவோம். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 7.5. இதை தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு 7.5 ஒரு மார்க்கு. ஃப்ரண்ட் நெக் நம்ம போட்டாச்சு. இப்போது மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 38. இதை வந்து நம்ம டாட்டு பிரிக்கிறத பார்ப்போம். 38 4ஆக பிரிச்சிங்கன்னா 9.5. 9.5 2ஆக போனீங்கன்னா 4.25. இந்த 4.25 3/4 இன்ச்சு குறைச்சிடுவோம். இப்போ வந்து 4 இன்ச்சு தான் டாட்டு. அதே மாதிரி இந்த 4.25 1/2 இன்ச்சு குறைச்சிங்கன்னா 4.25. இப்போ இந்த 4.25 தான் இந்த பட்டியிலேருந்து இந்த டாட்டோட இடைவெளி. இந்த கேப் வந்து 4.25 இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு லைன் போட்டுடுறேன். இப்போ நம்ம இங்கே டாட் பிரிக்கிறத பார்ப்போம். இடுப்பு பார்த்தீங்கன்னா 33 5. அப்போ வந்து நம்மளுக்கு டாட் 2.5 தான் வருது. அப்போ 2.5னா 1.25 அது 2.5. இதை நம்ம டாட்டு மார்க் பண்ணிடலாம். இந்த டாட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4. இது கிராஸில் அப்படியே போட்டுருக்கோம் பாருங்க. 4 இது 4. இப்போ இது ஒரு லைன் போட்டுருவோம். இடுப்பு அளக்கிறதுக்கு. இடுப்பு பார்த்தீங்கன்னா 33 4ஆக பிரிச்சிங்கன்னா 8.25 பாருங்க. இதுக்கு இந்த கோட்டிலேருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி பார்த்தீங்கன்னா 3 பேலன்ஸ் வந்து 8.25. இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுருவோம். இதுதான் வந்து தைய கோடு. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1.25 வைப்போம். 1.25 வச்சு ஒரு மார்க்கு இதை ரவுண்டு ஷேப் எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வைக்கணும். இந்த பேக் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இது பாருங்க, இந்த பேக் இருக்கு இல்லையா. இப்போ இதுலேருந்து 3 இன்ச்சு இந்த பேக்கு கோடு இருக்கு பாருங்க. இந்த கோட்லேருந்து 3 இன்ச்சு வச்சு பார்க்கணும். 3 இன்ச்சு வச்சு அப்போ நம்மளுக்கு 2.25 புள்ளி. இப்போ இதை நம்ம ரவுண்டு பண்ணிடும். இப்போ சைடுலாம் இப்படி தான் பண்ணணும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து 6 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப். இந்த டாட் ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒன்று தான். நான் எல்லா வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இந்த பெரிய டாட்டுக்கு நேராக பார்க்கணும். இப்போது பட்டி சைடு பார்த்தீங்கன்னா மேலே 1/4 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு. ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல கவர் தட்டு பாருங்கள். இந்த கவர் தட்டு ஒரு 1/4 இன்ச்சு கொண்டு போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் இடத்துல வந்து இப்படி வெட்டிடணும். அதே மாதிரி இதை இப்படி கொண்டு போயிட்டு
இப்போ பார்த்துங்க, இது இப்படி டாட் பிடிச்சோன்னா ரவுண்டு கரெக்டாக வருது பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி வெட்டாமல் நேராக வெட்டிங்கன்னா எல் மாதிரி ஆகிடும். ஃப்ரண்ட்டு வந்து இந்த மாதிரியே பார்த்து கவனமாக வெட்டுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பீஸில் வந்து பட்டி, இந்த பீஸில் வந்து பட்டி வெட்டுறதை பார்ப்போம். இது ஃப்ரண்ட் தையலுக்கு பட்டி சைடு, இது வந்து கீழே ஃபோல்டிங். இப்போ எடுப்பு பார்த்தீங்கன்னா 33, 4 போச்சுன்னா 8.25, தையலுக்கு விட்டு 8.25. இந்த இடத்துல வந்து 3.5 வைக்கணும். இந்த பக்கம் 3.5 வச்சுட்டு இந்த டாட் உட்கார இடம் வந்து 2.5. இந்த டாட் பாருங்க, இந்த டாட் உட்கார இடம் 2.5, இது 3.5. இதை வந்து நம்ம இப்படி வைக்கணும். நல்லா கவனிங்க. இதை வந்து நம்ம பேக்கு, நான் அந்த சைடு வந்து போடுறது காட்டுற பாருங்க. இந்த பேக் இருக்கு பாருங்க, இந்த பேக்கு வந்து இதான் ஃபோல்டிங்கு. நம்ம இதை வச்சு பார்க்கணும். 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. இதை பாருங்க, இந்த சைடில் இந்த பேக்கு ஃபோல்டிங்கு, இந்த பேக் சைடில் இப்படி வைக்கணும். இதில் இந்த 3/4 இன்ச்சு இந்த தையலுக்கு, இந்த பக்கம் தையலுக்கு 2 பக்கமும் தையலுக்கும் 3/4 இன்ச்சு சேர்த்துட்டேன். இதுதான் பட்டி வெட்டுற மெத்தடு. இது வந்து நம்ம தையக்கூடுது. இந்த பட்டி போட்டாச்சு, இதை கட் பண்ணி எடுத்துட்றேன். நண்பர்களே, பட்டி வெட்டியாச்சு. இப்போ பார்த்துங்க, பட்டி வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். இந்த துணி இதுதான் இருக்கு. இந்த துணியில இதை நம்ம இப்படி டபுளாக மடிக்கணும். இப்படி மடிக்கக்கூடாது. இப்படி மடிச்சிங்கன்னா ஜாயிண்ட் வரும். இதை நம்ம இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இது வந்து ஃபோல்டிங்க்கு. கை உயரம் வந்து 5, தையலுக்கு 1/2 இன்ச்சு 5.5, கை சுற்றளவு 11, 11ல் பாதி 5.5. ஆமூல் பார்த்தீங்கன்னா 16, 16ல் பாதி 8, 8ல் 1 இன்ச்சு போச்சுன்னா 7. இந்த 7 நீங்கள் 2ஆக போச்சுன்னா 3.5. இந்த 3.5 தான் இங்கே வரணும். நண்பர்களே, ஸ்லீவ் வந்து இப்படி தான் வெட்டணும். இப்போ நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிக்கணும் பாருங்க, கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீவை மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரவுண்டு இது வந்து கவர் தட்டு ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். 38 சைஸு அளவு எடுத்து வெட்டுறது எப்படின்றத போட்டிருக்கிறேன். நீங்களும் அளவு எடுத்து இதே மாதிரி வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கமெண்டில் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுங்கள். இது கை வெட்டியாச்சு. இப்போ வந்து இது கவர் தட்டு. இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி இது போட்டு கவர் தட்டு எடுத்துடலாம்.
நண்பர்களே, 38 சைஸு நார்மல் ப்ளவுஸு அளவெடுத்து வெட்டுறது எப்படின்றத வெட்டி காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.